அனைத்து தமிழின உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலும் சினிமா கவர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழர்கள் எப்போதும் கலையோடு தொடர்ந்து வாழ்கிறவங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்த ஒரு சமூகத்தில் தான் ஒரு கலை மேம்பட்டு இருக்கும் அப்படின்றது தான் உலக வரலாறு. தமிழினம் எப்போதும் கலைகளோடு இருப்பதற்கு காரணம் பொருளாதாரத்தில் சீழ்ச்சிருப்பது. அந்த கலை என்பது கூத்து வடிவிலோ பொம்மலாட்டம் வடிவிலோ அது படிப்படியாக இன்றைய சினிமா வடிவில் வரை தொடர்ந்து இந்த சமூகத்தோடு அது பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் தான் இந்த கலை இந்த மனிதரோடு இருந்திருக்கிறது. ஆனால் தமிழர்கள் எப்போதும் கலையை அரசியலோடு பயன்படுத்தியது கிடையாது. கலையை தன்னுடைய வாழ்வியலோடும் தன்னுடைய பண்பாட்டோடும் தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் அல்லது தத்துவங்களை மனிதர்களை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் தன்னுடைய வரலாறு இது போன்ற வழிகளில் தான் தமிழர்கள் கலையை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். சினிமாவை அரசியலோடு இணைத்தது இந்த திராவிட இயக்கம்தான். அதனுடைய தொடர்ச்சி தான் அண்ணாதுரை, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, இது இல்லாமல் கிளைகளாக ராமராஜ், பாக்கியராஜ், இந்த மாதிரி டி ராஜேந்தர், இது மாதிரி நிறைய பேர் இந்த கிளை நடிகர்களுக்கு போல கிளை அரசியல்களாக இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவரும் ஒரு 2-3 படம் நடிச்சிருக்காரு. அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவரும் படம் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியலை இந்த கலைத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம் அதை பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கு. அதனுடைய உச்சமாகவும் அதனுடைய எச்சமாகவும் தான் இன்று விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை இந்த தமிழ் மண்ணில் அரங்கேற்றிருக்கிறார் என்பதை தமிழர்கள் உணரணும். இந்த விஜயை ரசிகர் மனப்பான்மையோட மக்கள் பார்க்குறதும் அதை விசில் அடிக்கிறதும் இது இந்த திராவிட இயக்கம் தமிழர்களை கெடுத்ததன் விளைவு தான் இந்த நிலைக்கு தள்ளியிருக்கே தவிர இது விஜயின் மீது சாட்டப்பட வேண்டிய குற்றச்சாட்டு அல்ல, திராவிட இயக்கங்கள் மீது சாட்ட வேண்டிய குற்றச்சாட்டு அப்படி என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். இந்த சினிமா மோகம் ஆர்வம் மிகுதியால் ஆரம்பத்தில் வரலாமே தவிர இதில் நாம் விஜயகாந்தை விட்டுட்டோம். விஜயகாந்தும் இதில் வந்திருக்காரு. ஆனால் விஜயகாந்த் எப்போதும் ஒரு சமூக பொறுப்போடு இருப்பதை போல தன்னை காட்டிக்கொண்டு தான் தமிழ் மீது ஒரு பற்று இருப்பதை போல காட்டிக்கொண்டு தான் அவர் அனைத்து படங்களிலும் பயணித்து அந்த இலக்கை அடைந்திருக்கிறார். ஆனால் விஜய் அப்படி எந்த ஒரு பொது நோக்கோடோ ஒரு தமிழ் மொழியோடோ ஒரு ஒழுக்க நோக்கோடெல்லாம் இல்லாமல் அவர் வழக்கமான ஒரு மாஸ் ஹீரோவை நடித்துவிட்டு இப்போது அரசியலுக்கு வந்திருக்கிறார். நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. தேவையே இல்லை. ஒரு வருஷத்துக்கு 500லேருந்து 1000 கோடி சம்பாதிக்க நீங்கள் விட்டு வர வேண்டியதில்லை. அந்த 1000 கோடி இந்த தமிழ் மக்களுக்கு செஞ்சாலே உங்களை காலகாலத்துக்கு கும்பிடுவாங்கன்றது தான் உண்மை நிலவரம். ஆனால் அவர் அதை விட்டு வருவது இந்த மக்களுக்கு சேவை செய்வதல்ல, அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை இந்த சினிமாவின் மூலம் பயன்படுத்துவதற்காக தான் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். எனவே விஜய் மீதான மோகம் என்பது ஆரம்ப கால ரசிக மனப்பான்மை தானே ஒழிய அது அவருடைய அரசியல் வெளிப்பாடின் போது படிப்படியாக குறைந்துச்சே, ஒரு ஹீரோ தான் இவன், ஒரு நடிகன் தானே இவன் அப்படின்ற நிலைமைக்கு தான் எடுத்துக்கிட்டு போகும். ஏன்னா அவரிடமும் ஒரு தத்துவமோ சித்தாந்தமோ இல்லை, அவருடைய ரசிகர்களிடமும் இல்லை என்பது தான் காரணம். எனவே தமிழர்கள் விஜயை பார்த்து இந்த அரசியலில் பயப்பட வேண்டியதில்லை. அது படிப்படியாக ஒரு காணல் நீராக ஒரு சினிமா ஹீரோ உண்மையில் பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கானேன்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த விஜய் இந்த சினிமாவும் இந்த அரசியலும் போய் நிற்கும் என்பதை தமிழர்கள் உணர்ந்து அதை பொருட்படுத்தாமல் வரும் தேர்தலில் தமிழ் தேச அரசியலையும் தமிழர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து எதிர்காலத்தை திட்டமிட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.